அவர் எங்கம்மா? ரூமுக்குள்ள டான்ஸ் ஆடுறாரு. கைஸ், நாளைக்கு இந்த வருஷம் ஆஃப் த மோஸ்ட் ஆன்டிசிபேட் மூவியாக இருக்கக்கூடிய கூலி மூவி ஃபைனல் ரிலீஸ் ஆக போது. இந்த படத்தை சுற்றி ஒரு மேசிவான எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, ஒரு பெரிய சம்பவம் பண்ணணும், ஒரு மேசிவான நம்பிக்கை இருக்கிற இது. ஸோ இந்த சமயத்தில் இந்த படத்தை சுற்றி ஆகப்பட்ட தியரிஸ் ரொம்ப சுற்றிட்டு இருக்கு, அதை சுற்றி சின்ன இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் சுற்றிட்டு தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் கவர் பண்ணால் வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ண வந்து ஃபுல்லாக பாருங்க, கண்டிப்பாக டெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இஸ் லேஸ் ரிவ்யூ. வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஓகே, கூலி இந்த படத்தை பற்றி ரீசன் இன்டர்வியூஸ்லாம் லோகேஷ் கனகராஜ் வந்து இந்த படம் தான் என்னோட ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்கும்னு பார்த்தவங்க சொல்கிறாங்க. நானும் இதில் என்னோட ஃபுல் ஒர்க் கொடுத்துருக்கேன். அண்ட் சில நியூ டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தார். ஸோ லோகேஷ் கனகராஜ் மூவினாலே நியூ டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்க, இல்லை எஸ்டாப்ளிஷ் ஆகாத டெக்னாலஜி கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்கிற ஒரு விஷயம் வழக்கமாக நடந்துட்டு இருக்கிறது. இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி எஃபெக்ட்ஸ் படிக்கும்போது இந்த விஷயங்களை பற்றி சில விஷயங்கள் கிடைச்சது. லைக் இந்த கூலி மூவி என்டையர்லி ஃபிலிமில் ஷூட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி கடைசியாக தமிழ் மூவி எப்போ ஃபிலிமில் ஷூட் பண்ணாங்கன்னா 2015 தனி ஒரு மூவி தான் கடைசியாக ஃபிலிமில் ஷூட் பண்ண மூவி. அதுக்கப்புறம் கூலி தான் என்டையர்லி ஃபிலிமில் ஷூட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி லியோ வந்து ஃபிலிமில் ஷூட் பண்ண மாதிரி ஒரு ரூமர் வந்துச்சு. பட் அதுக்கு லோகேஷ் கனகராஜ் அஃபிஷியல் சொல்லியிருந்தாங்க, நாங்கள் ஃபிலிம் ஷூட் பண்ணல, நாங்கள் வந்து காஷ்மீரில் போனதுனால எங்களுக்கு வந்து நிறைய மூவியோட விஷுவல் குவாலிட்டியாக இருக்கணுங்கிறதுனால நாங்கள் டிஜிட்டல் கேமராஸ்க்கு மாறிட்டோம், ஹை ஹேண்டட் ரெட் கேமராஸ் வச்சு தான் அதை எடுத்தோம், நாங்கள் டிஜிட்டல் ஃபார்மேட்டில் அந்த படத்தை எடுத்தோங்க மாதிரி சொல்லியிருந்தாரு. அண்ட் இந்த கூலி படத்துக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் எவர் இந்தியன் மூவி டு யூஸ் ஐமேக்ஸ் சர்டிஃபைட் கேமராஸ் மாதிரி சொல்றாங்க. அதாவது நீங்க நிறைய ஹாலிவுட் மூவிஸ்ல தான் நான் இண்டஸ்ட்ரி ஃபேக்ட்ஸ் சொல்லியிருப்பேன், அவங்க ஐமேக்ஸ் ஃபார்மேட் கேமரா யூஸ் பண்ணி ஒரு ஆஸ்பெக்ட் ரேஷியோவை 1.43:1 பிரீமியம் ஆஸ்பெக்ட்ல படத்தை ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த கூலி மூவி அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல ரெடி பண்ணப்பட்ட ஒரு மூவிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டா ஃபர்ஸ்ட் இந்தியன் மூவி டு யூஸ் அ பிரீமியர் ஐமேக்ஸ் ஃபார்மேட் சர்டிஃபைட் கேமராஸ்னு சொல்லலாம். அது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, மேக்ஸிமம் இந்த ஹாலிவுட் மூவிஸ்ல எல்லாமே ஒரு ட்ரூ லார்ஜ் ஃபார்மேட் சினிமா எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குறதுக்காக மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணும்னு சொல்லி தான் நம்ம இந்த கூலி படத்துக்கு லோகேஷ் கனகராஜ் அந்த கேமரா யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி லோகேஷ் கனகராஜோட அந்த ஃபிலிமோகிராஃபி பார்த்தீங்கன்னா இது வந்து அவரோட 6வது இன்ஸ்டால்மெண்ட்டாக வருது. கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி 5 படம் இருக்காரு, மொத்தமாக 6 படம் ஆச்சு கூலியோட. ஸோ இந்த கூலி மூவி தான் நம்பர் ஆஃப் ஷூட் டேஸில் அதிகமான ஷூட் டேஸ் எடுத்துருக்கேன்னு சொல்லலாம். இந்த படம் வந்து 140 டேஸ் ஷாட் பண்ணியிருக்காங்க. இதான் லோகேஷ் கனகராஜ் இது வரைக்கும் அந்த படம் வைக்கிறதுக்கு எடுத்துக்கிற டைம்லேயே அதிகம்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி வந்து மாஸ்டர் அந்த பிளேஸ்ல இருந்துச்சு வித் 129 டேஸ், அண்ட் லியோ வந்து 125 டேஸ் எடுத்துருந்தாங்க. அதோட அதிகமான நம்பர்ஸ் எடுத்து இந்த படம் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்துருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு ரீசன் என்ன, இந்த படம் வந்து ஒரு பெர்ஃபெக்டான மல்டி ஸ்டார் மூவி. இதுக்கு முன்னாடி அவர் எடுத்த மூவிஸ்லாம் கம்பேரிட்டிவ்லி சொல்லணும்னா இந்த படத்தில் அந்த ஸ்டார் கேஸ்ட்டுங்கிறது ரொம்ப அதிகம், அதுவும் பெரிய பெரிய ஸ்டார் கேஸ்ட்டுங்கிறது அதிகமாக இருந்திருக்கும். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். லைக் நாகராஜ் சார் வந்து இந்த படத்தில் வில்லன் சைமன் கேரக்டர் அப்படின்னா, அண்ட் சோபின், அப்புறம் ஆமீர் கான் சொல்லிட்டு உபேந்திரன், ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இந்த படத்துக்குள்ள இருக்காங்க. இது ஒரு போர்ட்ல நடக்கிற கதை அப்படிங்கிறதுனால அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப பெரிய விஷயமாவே இருந்திருக்கும். ஸோ அதுக்குனால கூட இந்த மாதிரி டேக் நேம்ஸ் எடுத்துருக்கலாம். அதே மாதிரி இந்த படத்தில் ஆமீர் கான் ஒரு சின்ன ஒரு கேமியோ ரோல் பண்ணுறாரு. அது இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆச்சு, ஒரு கெஸ்ட் ரோலுங்கிற மாதிரி அதை மென்ஷன் பண்ணுறாங்க. பட் என்ன, அந்த கெஸ்ட் ரோலை வச்சு ஒரு படத்தை ப்ரொமோட் பண்ணுறது, அதாவது கேமியோஸ்ங்கிறது ஒரு சர்ப்ரைஸாக இருக்கணும். பட் அந்த சர்ப்ரைஸை ட்ரைலர் அண்ட் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்லேயே உடச்சிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு மாதிரி மிக்ஸ்ட் ஒப்பீனியன் தான் கொடுக்குது. அங்கே ஆமீர் கான் கிட்டத்தட்ட 30 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம ரஜினிகாந்த் சார் ஆமீர் கானை டீம் அப் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி இட் ஒர்க்ஸ். அண்ட் கமிங் டு தியரிஸ் அண்ட் ரூமர்ஸ் பார்ட், கண்டிப்பாக லோகேஷ் கனகராஜ் ஒரு படம் பண்ணுறாங்களே அந்த தியரிஸை வச்சு நம்ம ஒரு படம் பண்ணிடலாம், அந்த மாதிரி ஏகப்பட்ட தியரிஸ் அண்ட் ரூமர்ஸ் இருக்கும். ஆனால் அதையுமே தாண்டி இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய படமாக வருது, பிரம்மாண்டமான படமாக பெரிய பட்ஜெட் எடுக்கிறாங்க, மல்டி ஸ்டார்ஸாக ஏகப்பட்ட ஆக்டர்ஸ் சொல்லிருக்காங்க. சமயத்தில் LCU அப்படிங்கிற ஒரு தியரி வரலன்னா தான் அது ஆச்சரியம்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட தியரிஸ் ஏகப்பட்ட ஃபோட்டோஸை போட்டு பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் ஸ்டில் இப்போதைக்கு கன்ஃபார்ம் இருக்க விஷயம் கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் LCUங்கிறது அறவே இருக்காது. ஸோ இன்சைடர்ஸ்லாம் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இந்த படம் நாட் அ பார்ட் ஆஃப் LCU, இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிலிமாக இருக்கும். பட் இந்த படத்தில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, ஆனால் அது LCU கிடையாது. அதை தாண்டி வேற ஒரு சர்ப்ரைஸ் எங்கே சொல்கிறாங்க மேபி. ஸோ இந்த LCU பற்றி என்னோட ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா, லிட்டரலி எனக்கு வரது பிரச்சனை இல்லை, அது வந்தால் ஒன்றுமே ஹாப்பியாக தான் இருக்கும், பார்க்கும்போது ஒரு நல்லா எக்ஸைட்டிங்கான மொமெண்ட்டாக தான் இருக்கும். பட் என்ன, அந்த இதில் ஒரு 1-2 சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியோ இல்லை அட்லீஸ்ட் கொஞ்சம் கன்வின்சிங்காக அந்த ரைட்டிங் பண்ணாங்கன்னா உண்மையுமே சூப்பராகவே இருக்கும். பட் மற்றபடி LCU வந்தால் ஐ எம் ஸோ ஹாப்பி. அண்ட் இந்த மாதிரியான ஒரு தியரி அண்ட் ரூமர்ஸ் LCU பற்றி ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்க சமயத்தில் இந்த படத்தில் ஸ்டோரி லைனை பற்றி, அதாவது அந்த பிளாட்டை பற்றி ஏகப்பட்ட ரூமர்ஸ் போயிருக்குன்னு சொல்லலாம். ஒரு பக்கம் முதல்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தேவாங்கர் ஒரு ஃபார்மல் கோல்டு ஸ்மக்லராக இருந்தவர், அவரோட க்ளோரியான பாஸ்டர் ரிவைவ் பண்ணி அந்த பாஸ்டர் ரீகெயின் பண்ணுறதுக்காக இவரோட ஓல்ட் கேங் மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்க தெரியுமா, அந்த கேங்கை ரீபீட் பண்ணுறதுக்காக ஒரு கோல்டன் வாட்சஸ் குடவுனில் இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறது, ஒரு இடன் டெக்னாலஜி. அந்த டெக்னாலஜி திருடிட்டு வந்து இவர் அதுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க மாதிரியான ஒன்லைனராக ஏகப்பட்ட வெப்சைட்ஸ்லேயே அதை போட்டு வச்சிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி கூலிக்கு வந்து ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் சொல்லி ஒரு ப்ரமோட் இருந்திருப்பாங்களா. ஸோ இது வந்து ஈஸியாக அதோட கனெக்டபிளாக இருந்ததுனால எவரப்போ போட்டிருந்தாங்க. நானுமே அப்படி தான் நம்பிட்டு இருந்தேன், ஸோ செல்ஃப் கனெக்டபிளாக இருக்குன்னு. பட் ரீசென்ட்லி அப்படி வெரிஃபைட் வெப்சைட்டில் இது ஒரு க்ளோரியஸான ரிவெஞ்ச் ட்ராமாங்கிற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கேயுமே ஒரு டெக்னாலஜி வரும், லைக் பாஸ்ட்டில் வந்து ரஜினி சார் கொண்டுருவாங்க, இங்கே ஒரு டெக்னாலஜி வச்சு அவருக்கு திரும்ப உயிர் கொடுத்து வர ஒரு ரிவெஞ்ச் ட்ராமாவாக இருக்கும், நிறைய பேர் மென்ஷன் பண்ணுறாங்க. பட் என்னோட ஃபீல் என்னன்னா, மேபி இந்த ரெண்டுமே கலந்த ஒரு கதையாக இருக்கலாம்ங்கிற மாதிரி இருக்கும். பட் லிட்டரலி அவங்க சொல்கிறது எல்லாமே இது ஒரு சைஃபை மூவிங்கிற மாதிரி தான் மூவ் பண்ணிட்டு போகிறாங்க. நிறைய பேர் அதான் நம்பிட்டு இருக்காங்க. பட் இது கிளியர் நாட் அ சைஃபை மூவி, இது ஒரு ரிவெஞ்ச் ட்ராமா கலந்த ஒரு
ஆக்ஷன் த்ரில்லர் மூவியாக தான் இருக்குது. நாட் சயின்ஸ் மூவி. இது டைம் ட்ராவல்ங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்க போகிறதே கிடையாது. டெக்னாலஜிங்கிற ஒரு விஷயத்தை மேலோட்டமாக அந்த படத்தில் காட்டாமே தவிர்த்து அது ஒரு கோர் பாயிண்டாக எடுத்து இந்த படத்தோட கதையை நகர்த்துமா கேட்டிங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேள்வி நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி தான். இதெல்லாம் இவ்வளோ ஹைப் வச்சிருக்கோம் நம்ம. பட் இதெல்லாம் தள்ளி நம்ம சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி லோக்கி கண்டிப்பாக உள்ள ஒன்று வச்சிருப்பாருன்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் நம்ம இண்டஸ்ட்ரி ஃபெக்ஸில் வழக்கமாக ஒன்று பார்ப்போம், அதான் ரன் டைம். ஸோ இந்த படத்தோட ரன் டைம் கேட்டிங்கன்னா 2 hours and 49 minutes ரன் ஆகுது. நம்ம லோகேஷ் சாரோட படத்தில் வழக்கமாக இருக்கக்கூடிய ஒரு ரன் டைம் தான். பட் 3 hours இருக்கிறவங்க லைட்டாக பயமாக தான் இருக்குது. ஐயா மூட நம்பிக்கைங்கிற மாதிரி மட்டும் எதுவும் பண்ணிடாதீங்க அங்கே ஒரு பயம் இருக்க தான் செய்யுது. பட் ஸ்டில் இன்னும் ஒரு நாள் வந்துடப்போது இல்லையா, தெரிஞ்சிடும். அண்ட் அடுத்த விஷயம் இந்த படத்தில் பட்ஜெட் கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 350 crores இந்த படத்துக்கு பட்ஜெட்டாக போட்டிருக்காங்க. சன்ரைசஸ் அள்ளி போட்டு எடுத்துகிட்டு வந்தாம்பா அப்படிங்கிற மாதிரி இந்த படத்துக்கு பட்ஜெட் இறச்சிருக்காங்க. பட் ஸ்டில் இந்த படத்தோட டேபிள் ப்ராஃபிட் 170 to 180 crores இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த படத்துக்கான ஹைப் இருக்குது. ஸோ இது என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண போகுங்கிறது நாளைக்கு தெரிஞ்சிடும். அண்ட் ஃபைனலி இந்த படத்துக்கு சர்டிஃபிகேஷன் வந்து ஏ கொடுத்துருக்காங்க. பட் என்ன தான் ஏ சர்டிஃபிகேட் மூவியாக இருந்தாலுமே இந்த படத்துக்கான ப்ரீ சேல்ஸுங்கிறது லேவோட ஹையஸ்ட்டாகவே தான் ஃபீல் ஆகுது. ஸோ இந்த படம் நம்ம தமிழ் சினிமாவில் வந்து ஹையஸ்ட் ஒன் டே கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 148 crores. அதை நம்ம லியோ பண்ணது தான். ஸோ அந்த பீட் பண்ணுறதா இல்லையாங்கிறத நாளைக்கு பார்ப்போம். இவ்வளோ ஹைப் இருக்குது, இது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது நாளைக்கு தான் இருக்குது. ஐ எம் ஸோ எக்ஸைட்டட் ஃபார் டுமாரோ. என்கிட்டயே விளையாடி இருக்கு. ஓகே, வீடியோ ஃபைனல் வந்துச்சு. நான் சொல்ல நினைக்கிறேன். ஸோ இந்த கூலி பற்றி நான் பேசணும்னு நினச்ச இந்த பாயிண்ட்ஸ் சில பாயிண்ட்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் நான் சில ஏதாவது மிஸ் பண்ணி எல்லா தப்பா சொல்லி நினச்சேன். கண்டிப்பாக கமெண்ட்ஸ் இருப்பாங்க, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் அதே மாதிரி இந்த கூலி மூவிக்கு எனக்குமே ஹைப் அதிகமாக தான் இருக்குது. பட் நீங்கள் எந்த அளவுக்கு ஹைப்பாக இருக்கீங்க அண்ட் எந்த ஷோ புக் பண்ணிருக்கீங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஸ்பாயிலர் தவிர்த்துங்க. அண்ட் வழக்கமாக சொல்கிறது அந்த வீடியோஸ் தாட்ஸ் அந்த ஃப்ளாஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க. அது வீடியோ இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிக்கிறேன். அண்ட் வழக்கமாக சொல்கிறது வீடியோ முடிச்சிக்கிறேன். இதே மாதிரி ஒன்று டிஸ்கவரி சந்திக்கிறேன். ரிலேஷன் வீடியோ ஆஃப்டர்டா பாய். முடிச்சிடலாமா?